அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்டி பஜாஜ் பல்சருங்க, BS6. இந்த வண்டியில் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் நல்லா ஓடுது. பேட்ரி சார்ஜ் போட்டு பார்த்துருக்காங்க. சார்ஜ் போட்டு 2 நாள் நல்லா ஓடுது அப்படின்னு சொல்லி பேட்ரி ப்ராப்ளம் தான். பேட்ரி பேரை போட்டுருக்குறாங்க. 2 டைம் பேட்ரி மாற்றிக்கிறாங்க. புது பேட்ரி வந்து 2 டைம் பேட்ரி மாற்றிக்கிறாங்க. ஒரு டைம் இப்போ வண்டியில் பேட்ரி சார்ஜ் போட்டு பார்த்துருக்குறாங்க. அது 2 நாள் ஓடிக்குது. மறுபடி அந்த வண்டியில் பேட்ரி வந்து ஒரு 6 மாதம் தாச்சு மாற்றி மறுபடியும் அது பேட்ரி வந்து மறுபடியும் பேட்ரி புதுசு போட்டுக்கிறாங்க. போட்டு பார்த்துட்டு மறுபடியும் 2 நாள் 3 நாள் ஓடிச்சு, மறுபடியும் இறங்கிருச்சு. அதனால் வந்து மறுபடியும் பேட்ரி போட்டு பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து கொண்டு கொடுத்தாங்க. நாம் அதில் செக் பண்ணி பார்த்ததில் எல்லாமே செக் பண்ணி பார்த்தோம். அப்பப்போ வந்து எம்எல்ஏடிஸ் எரியுது, இந்த லைட்டு ஆஃப் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி சொன்னாருங்க. அப்போ வந்து ஏதோ சென்சார் கம்ப்ளைண்ட்னு சொல்லி OBD பார்த்ததில் எந்த கம்ப்ளைண்ட்டும் காட்டலை. அப்போ வந்து நம்ம கடைசி செக் பண்ணி பார்க்கும்போது காயில் கோர் உள்ளே ஒரு காயில் கோர் தான் ஷார்ட்டேஜாக இருக்குதுங்க. இது வந்து பழைய காயில் கோர் சாக்கெட் டைட் பண்ணுறேங்க. காயில் கோருங்க, ரெண்டுலேயும் வந்து எர்த்து வருதுங்க. அதாவது பழைய காயில் கோர் சாக்கெட்டுங்க. இது வந்து புதுசு மாற்றிருக்கிறேன், இதில் வரல. அதாவது இந்த காயில் கோர் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சுங்க. இதனால தான் வந்து சார்ஜ் ஆகலை. நம்ம வந்து இது பழைய காயில் கோர் வந்து மல்லி வச்சு மாட்டிட்டு ரேஸ் பண்ணி பார்க்கும்போது அதாவது 13 வரைக்கும் வந்துச்சுங்க. அதுக்கு வரவே மாட்டேங்குது. நம்ம என்ன ரேஸ் பண்ணாலும் வர மாட்டேங்குது. அப்புறம் இது காயில் கோர் மாற்றிட்டு இப்போ மல்லி செக் பண்ணி பாருங்கள். காயில் கோர் மாற்றிட்டேன். நல்லா சார்ஜ் ஏறுதுங்க, நல்லா கரெக்டாக காட்டுது. எதுக்காக இந்த வீடியோனா, பேட்டரியெலாம் மாற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த கம்ப்ளைண்ட்டில் பார்த்துட்டு என்ன தேவையில்லாமல் பேட்டரி 2 டைம் மாற்றிட்டு வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பார்த்துட்டு மாட்டினா ஒரு சின்ன தகவலுங்க. ரொம்ப நன்றிங்க.